யோ மாமா என்னாச்சியா? கழுத்தியா ஒன் சைடா திரும்பி இருக்கு? அதுவும் மாப்பிள்ள நேற்று ஒர்க் அவுட் பண்ணும்போது கழுத்து ஒரு சைடா இழுத்துட்டு அதான் திரும்ப முடியல. ஓ அதான் கதையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி செஞ்சிருவாரு. என்ன நீ சரியா? நீ பாட்டுல கழுத்து கழுத்த ஒரு பக்கமா திருப்பி உசுர எடுத்துட்டு போயிடாதயா, வேணாம் முடியா. யோ நான்லாம் உடஞ்ச காலையே ஒட்ட வச்சிருக்கேன்யா, கழுத்து தானே கரெக்ட் பண்ணிடுவாரு. ஏன் மாப்பிள்ள நீ வேணாம், ஒண்ணுமே வேணாம், நான் டாக்டர்கிட்டே பாத்துக்கிறேன், நீ நல்லா இருப்பா, ஆளை விடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி செஞ்சிருவோம் விடு. சரி சும்மாரியா, வேணாம் நீ ஒன்னும் பண்ண வேணாம் விடு. பயப்படாதயா, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையா, மொட்டக்குன்னு ஒரு sound வரும், சரியா போயிரும். மாப்பிள்ள சரியாயிட்டு மாப்பிள்ள, சூப்பர், வழியே இல்லையே மாப்பிள்ள. இல்ல மாப்பிள்ள சரியாயிட்டுன்னு சொல்றோம். அவ்வளவுதான், பயலோட ஜோலியும் முடிச்சிட்டு வீடியோவும் முடிச்சிட்டு. சார் சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார், யாரும் பண்ணாத தப்பா நான் பண்ணேன். விடுங்க சார், நான் நாளைக்கு பண்ணி தரேன் சார். இப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க சார், வைங்க சார். என்னையா மாப்பிள்ள போன்ல யாரையும் ரொம்ப தீவிரமா பேசிட்டு வரியா? இல்லையா, சின்னதா ஆபீஸ்ல ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு மேனேஜர் திட்டிகிட்டே இருக்காயா, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி என்ன மாப்பிள்ள தப்பு பண்ண, ஏன் இப்படி திட்டுறாங்க? அது ஒண்ணும் இல்லையா, சின்ன எழுத்து பிள்ளை தான். மாப்பிள்ள உன கம்பெனில யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னா ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு கம்பெனிக்காக கஷ்டப்பட்டு வேலை பாரு, இல்லைன்னா மேனேஜருக்காக வேலை பாரு. இல்லையா, அந்த மேனேஜர் ஆபீஸ்ல எல்லாத்தையும் நல்லா பேசுறான், என்னத்த மட்டும் எரிஞ்சு விழுகுறான். இது பண்ணாலும் தப்பு தப்புன்னு சொல்றான். சே. ஓ அப்படியா? அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது மாப்பிள்ள, அப்ப நீ தற்காப்பு கலையை கையில எடுத்தாதான் வேலைக்கு ஆகும். என்னது தற்காப்பு கலையா? தற்காப்பு கலையை தெரிஞ்சுட்டு நானே கம்பு சுத்தியா போறேன், ஆபீஸுக்கு வேலைக்கு போறேயா? உண்மையிலே உனக்கு தெரியலையா, இல்ல நீ தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஐயோ நீ என்னதான் சொல்ல வர, எதா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்ல, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். என்ன தற்காப்பு கலை தெரியலங்கிற? எல்லா கம்பெனிலயும் அதிகமா பரவிட்டு வர இந்த ஒரே விஷயம் இந்த தற்காப்பு கலை தான்யா. என்னதான் சொல்ல வர? தற்காப்பு கலைனா அது இல்லையா, ஜால்ராயா, ஜிங்சாங் சொல்லுவாங்க, ஒட்டிக்கோ கட்டிக்கோயா. அது மட்டும் உன்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த கம்பெனில இருந்து உன்னை யாராலையுமே வெளில அனுப்ப முடியாது. அதை மட்டும் நீ மேனேஜர்கிட்ட கரெக்டா பண்ணு, எந்த பிரச்சனையும் இருக்காது. யோ ஜால்ரா அடிச்சா நல்ல பேர் கிடைக்கும், பிரச்சனை இல்லையா? வாவ் மாப்பிள்ள நாளைக்கே நீ மேனேஜருக்கு ஜால்ரா அடி, உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, சந்தோஷமா இரு. யோ மாமா ரொம்ப நன்றியா, நாளைல இருந்து அடிக்கிறேன்யா ஜால்ராவை. மாப்பிள்ள ஒரு நிமிஷம். என்ன மாமா? ஆமா, உன்னை மேனேஜர் திட்டினப்ப நீ ஏதோ ஒரு எழுத்து பிழை பண்ணிட்டா, அதனாலதான் திட்டினாருன்னு சொன்னீல, அப்படி என்ன எழுத்து பிழை பண்ண? அது ஒண்ணும் இல்லையா, சின்ன எழுத்து பிள்ளை தான். பேங்க்ல 1 லட்ச ரூபா பணம் போட போனேன், செல்லான்ல ஒரு அக்கௌண்ட் நம்பரை மாத்தி எழுதிட்டேன், வேற எவனுக்கு போயிட்டு, அதுக்கு என்ன போய் திட்டிட்டு இருக்கான். யோ என்ன அது ரொம்ப பரபரப்பா பல்ல நோண்டிட்டு இருக்க, என்ன மரியாதை சாப்பாடா? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டோட அக்கா பையனுக்கு பிறந்த நாள் போயிருந்தேன். இன்னைக்கு செம்ம சாப்பாடு மாப்பிள்ள, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 முட்டைன்னு போட்டு தடப்புடலாம் செஞ்சுட்டாங்க. நான் ஃபுல் கட்டிட்டேன். அது பார்த்தீங்கன்னா அந்த கறி வந்து பல்லில் மாட்டிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஏய்யா புரட்டா சேர்மா கறியும் மீனையும் மண்டி தின்னில, உன் வாய் சும்மாவே இருக்காத, தின்னது ஏன் என்கிட்ட வந்து சொல்ற? உங்களை தாண்டா தேடிட்டு இருந்தேன். புரட்டாசி விரதம் இருக்கணும்னா அடுத்தவனையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. நீங்கள் புரட்டாசி விரதம் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து கறிமீன் சாப்பிடாம இருக்க முடியுமா? இல்லை கறிமீன் சாப்பிட்டது சொல்லாமல் தான் இருக்க முடியுமா? சொன்னால் உங்களுக்கு என்ன, வருஷத்தில் 1 மாதம் நீங்கள் உங்களால் புரட்டாசி விரதம் இருக்க முடியாதா? கறி சாப்பிடாம இருக்க முடியாதா? எங்கள்கிட்டே வந்து நீங்கள் ஏன் அதை சாப்பிட்றீங்க இதை சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் முடிஞ்சால் சாப்பிடுங்க, இல்லைன்னா போங்க. அதுக்காக நாங்கள் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது, போடாங்க. ஏய்யா 1 மாசம் நான்வெஜ் திங்காம இருந்து பாரு, அப்ப தெரியும் எங்களோட கஷ்டம். ஏண்டா 1 மாதம் உங்களால் நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது, அது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. யோ உனக்கு என்னயா தெரியும், ஆடு செத்து பார்த்திருப்ப, கோழி செத்து பார்த்திருப்ப, நண்டு செத்து பார்த்திருப்ப, மீன் செத்து பார்த்திருப்ப, இவ்வளையா மாடு செத்து கூட பார்த்திருப்ப, நாக்கு செத்து பார்த்திருக்கியா? பாக்குறியா பாரு. என்ன மாப்பிள்ள இது, நாக்கு நாகப்பட்டினம் வரையும் போகுது. அது சரி, செத்து போன நாக்கையும் வச்சிருக்க, வெட்டி விட்டேறி பார்த்து. என் மாப்பிள்ள நம்ம தொழில் செஞ்சோம், லாஸ் ஆயிட்டு என்ன பண்றது? என்ன மாப்பிள்ள நீ கொடுத்த காசை போய் கேட்குறிய, காசு கொடுத்த கடனா கொடுத்த அதை போய் கேட்கலாமா? அசிங்கமா இருக்கு மாப்பிள்ள, வர வர நீ ரொம்ப மோசமா இருக்க. காசு இருந்தா கொடுக்க மாட்டோமா? கடன் தானே, அடுத்த பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், சீக்கிரமே கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. சரி ஓகே நான் கூப்பிட்றேன். இல்லை ஃபோன் பேசினா கவனிக்கல, இந்த கொடுத்த காசை கேட்டுக்கிட்டே இருக்கணும், கடனா கேட்கணும், அதை மறுபடியும் கேட்கறானு, ஒன்றும் சொல்ல முடியல, படுத்துறாங்க. மாமா சும்மாரியா, வெற்றிக்கு தோல்விதாயா முதல் படி. ஏமாப்பிள்ள நீ வேற, வெற்றிக்கு தோல்விதான் முதல் படிங்கிற. எனக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் படி வச்சிருப்பான் போருக்கு கடவுள், எப்போ பார்த்தாலும் தோல்வி தானே வருது, வெற்றியே வர மாட்டுது, நான் என்னதான் பண்றது? புலம்பி சும்மாரியா, பெரிய மனுஷனாச்சே, உன் பக்கத்துல இருந்து உட்காந்தா 4 நல்ல வார்த்தைன்னு சொல்லலான்னு பார்த்தா புழுதா புலம்பிக்கிட்டே இருக்க, யாரியா நீ? மாப்பிள்ள
மாப்பிள்ள என்னோட கஷ்டம் உனக்கு தெரியாது மாப்பிள்ள. நீ பொழுதும் சும்மா செல்ல நோண்டிட்டு வெட்டியா உட்காந்துருக்க. உனக்கு என்ன தெரியும் நான் எவ்வளவு தொழில் செஞ்சு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு தெரியுமா? கேட்கறவன என்ன பொண்ணு நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்கறான். காசை கொடுத்தவன கேட்டுட்டே இருக்கான். என்ன பண்றது? வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உனக்கெல்லாம் என்ன தெரியுமா மாப்பிள்ள? நீ மாப்பிள்ள நீ உங்களுக்கு பேசலாம் சரியில்லை மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன பண்ணுறதுன்னு புரியல. நானும் பொழுதானைக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. என்ன பண்ணுறது மாப்பிள்ள? ஓ ஐயோ என்ன லைஃப் இது கஷ்டமாவே இருக்க. என்ன மாப்பிள்ள போனே வரல, போன எடுத்துட்டு போறேன் மாப்பிள்ள.